இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் திருவில்லிபுத்தூர் சட்டமன்ற வேட்பாளராக கதிர் அறிவாள் சின்னத்தில் போட்டியிடும் என்னுடைய அன்பு தோழர் லிங்கம் அவர்களை ஆதரித்து நடைபெறுகிற இந்த பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் என்னுடைய ஆருயிர் சகோதரர் RMS தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் கார்த்திக், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய விருதுநகர் மாவட்ட செயலாளரும் விருதுநகர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளருமான கண்ணியத்துக்குரிய ஷெரீப், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் அர்ஜுனன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளரும் திருவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய முன்னாள் உறுப்பினருமான எனது இனிய தோழர் ராமசாமி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் கார்த்திக், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தம்பி சதுரகிரி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் RMS, அவைத்தலைவர் தமிழையா நாராயணசாமி, பொருளாளர் விநாயகமூர்த்தி, வெளியீட்டு செயலாளர் நவபாரத் நாராயணராஜா, நகர செயலாளர் தம்பி முரளி உள்ளிட்ட எனது அன்பிற்குரியவர்களே, வாக்காளர் பெருமக்களே, அன்புடைய தாய்மார்களே, அருமை பெரியோர்களே, நடுநிலையாளர்களே, அரசு ஊழியர்களே, மாணவ செல்வங்களே, இந்த தேர்தல் திருப்பத்தை ஏற்படுத்த போகிற செல்போன் சிங்கங்கள் என்று நான் உரிமையோடு அழைக்கிற இளம் தலைமுறையினரே, எனது சிறந்தாழ்ந்த வணக்கம். வெயிலின் உக்கிரம் சற்றே தணிந்து இதமான காற்று வீசுகிற இந்த இனிமையான மாலை வேளையில் ஆயிரமாக திரண்டிருக்கக்கூடிய உங்களிடத்தில் நான் வேண்டுவதெல்லாம், நீங்கள் தான் இந்த தேர்தலிலே தீர்ப்பளிக்க போகின்ற நீதிபதிகள். அதாவது இந்த கொடி ஏன் காட்டக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா, தமிழ்நாடு பூரா பார்க்குறாங்க தொலைக்காட்சி, கேப்டன் தொலைக்காட்சி மூலம். நீங்க கொடியை காட்டின உடனே நாங்க பேசுற வேட்பாளரோ நானும் அதில் தெரிய மாட்டோம். அதுக்காக தான் அவங்க சொல்றாங்க. எதிரிகள் நம்மை நெருங்கி முற்றுகையிட வரும்போது கையில் கொடியோடு ஒரு படை செல்வதை போல நீங்கள் செல்லுங்கள், நான் வாழ்த்துகிறேன். இந்த தேர்தலில் ஜனநாயகத்திற்கும் பணநாயகத்துக்கும் ஒரு மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இதுவரை பணநாயகம் தான் வென்றது. கடந்த சில தேர்தல்களில் ஜனநாயகம் ஜெயிக்கவில்லை. அது ரிசல்ட்டா தான் தெரியும். ஜெயிக்குங்கிறது நம்ம நம்பிக்கை. நான் பேசுறத கேட்கணும். நம்ம ஓட்டு கேட்டு போன உடனே மக்கள் ஓட்டு போட்டுற மாட்டாங்க. நம்ம தெரு தெருவாக போய் ஓட்டு கேட்டா எல்லா கட்சிகளும் போய் ஓட்டு கேட்கிறாங்க. எல்லா கட்சி வேட்பாளர்களும். வாக்காளர்களை போல சிறந்த நடிகர்கள் உலகத்திலேயே கிடையாது. யார் வந்தாலும் உங்களுக்கு தான் எங்க ஓட்டு, உங்களுக்கு தான் எங்க ஓட்டு, ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு தான் எங்க ஓட்டு அப்படின்னே சொல்லி நான் விருதுநகர்ல 2 தடவை அனுபவப்பட்டிருக்கேன். கடைசியில் உள்ள போறாங்க. வைகோ நல்ல மனுஷன் தான், ஓட்டு போடலான்னு தான் நினைக்கிறோம். ஆனா வைகோவை விட மகாத்மா காந்தி எவ்வளவு பெரிய ஆளு, அவருக்கு போட்டுருவோம். அவர் 1000 ரூபாய் நோட்டுக்குள்ள இருந்து சிரிக்கிறாரே, 500 ரூபாய் நோட்டுக்குள்ள இருந்து வா மகனே வா எனக்கு ஓட்டு போடுகிறாரே. இதுதான் இதுவரை நடந்தது. இனி இது மாற வேண்டும் என்றால் நம் கட்சிகளின் கையில் இல்லை. கொஞ்சம் அமைதியா கேட்கணும். நான் இந்த பொறுப்போட பேசுறேன். எந்த கட்சியிலும் இல்லாத இளைய தலைமுறையினர், இளம் பெண்கள், இளைஞர்கள், மாணவர்கள், செல்போனை யூஸ் பண்ணுகிறவங்க, ட்விட்டர், பேஸ்புக், சமூக வலைதளங்களிலே கருத்துக்களை பரப்புகின்றவர்கள், அவர்கள்தான் 1,50,00,000 பேர் புதிய வாக்காளர்களாக சேர்ந்திருக்கிறாங்க.
அவர்கள்தான் சென்னையில் பேய்மலை பெருவெள்ளம் வந்தபோது அரசியல் கட்சிகள் உதவியதை விட அவர்கள்தான் போய் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாத்து காப்பாற்றினார்கள். நானும் தம்பி திருமாவளவன் அவர்களும் வி ராமகிருஷ்ணன் அவர்களும் முத்தரசன் அவர்களும் நாங்கள் தெரு தெருவாக சென்று கூளங்கள், குப்பைகள், சேரை மட்டுமல்ல மல கழிவுகளை அள்ளினோம். அதை நாங்கள் அறுவடைப்படையவில்லை. நாங்கள் ஒரு வார காலம் அதே வேலையாக இருந்தோம். நிவாரண பொருட்கள் தந்தோம். எங்களால் முடிந்த அளவுக்கு பசித்தவர்களுக்கு உணவு வழங்கினோம். ஆனால் நாங்களாவது கட்சிகளில் இருக்கிறோம், நாங்கள் செய்வதற்கு ஒரு விளம்பரம் கிடைக்கிறது. ஆனால் இந்த பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களும் இளம்பெண்களும் எந்த கட்சியும் கிடையாது. மனிதாபிமானத்தோடு கஷ்டப்பட்ட மக்களை வெள்ளத்தில் நீந்தி சென்று காப்பாற்றினார்கள். அப்படிப்பட்டவர்கள் மனதில் இந்த அதிமுக திமுக ரெண்டும் ஊழலில் நாட்டை நாசமாக்கி விட்டன. எந்த வேலை, ஆயா வேலையில இருந்து வைஸ் சான்சலர் வேலை வரைக்கும் ஒரு ரேட்டு. நம்மை போன்றவர்கள் எப்படி வாழ முடியும் என்று பட்டதாரி இளைஞர்கள், வேலையில்லா இளைஞர்கள், இளம்பெண்கள் மனம் கொதித்து போய் இருக்கிறார்களே, அவர்கள் இந்த இரண்டு கட்சிகளும் ஆட்சிக்கு வரவிடாமல் தடுத்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினால்தான் நம் நாட்டிலே நம்மை போன்றவர்கள் வாழ முடியும் என்ற எண்ணத்தோடு வீட்டிற்கு சென்று ஓட்டுக்கு 2000 ரூபாயா, 10 ஓட்டுக்கு 20,000 வந்திருக்கிறதா, இது நமது பணம், நம் மக்களிடம் கொள்ளையடிக்கப்பட்ட பணம், இது அதிமுக கொடுத்த பணம், இந்த பணத்தை கொண்டு போய் நாம் சுத்தேயில் எரிக்க வேண்டாம், இந்த பாவ கைகள் கொடுத்த பணத்துக்கு தண்டனை கொடுப்போம். நம்ம ஏமாத்தத்தானே, விலைக்கு வாங்கத்தானே பணம் கொடுத்தார்கள், அவர்களுக்கு சரியான பாடம் கற்பித்து தோற்கடிப்போம். திராவிட முன்னேற்ற கழகம் ஓட்டுக்கு 1000 கொடுத்திருக்கிறதா, அவர்களும் நம்மை பாழ்படுத்தியவர்கள் தான், நிலங்களை பறித்தவர்கள் தான். ஆகவே அவர்களையும் தோற்கடிப்போம். கேப்டன் விஜயகாந்த் தலைமையிலே ஒரு ஆட்சி அமையட்டும் என்று நாம் வாக்களிப்போம் என்று முடிவெடுப்பார்களானால், அதன் பிறகு இந்த அமைய போகிற அரசு அனைத்து விவசாய கடன்களை ரத்து செய்வது மட்டுமல்ல, லோக் ஆயுக்தா மூலமாக ஊழல் சொத்துக்கள் மந்திரிமார்கள், மாவட்ட செயலர்கள் திரட்டியதை நாங்கள் பகிரங்க ஏலத்துக்கு விடுவோம். வேலையில்லாத பட்டதாரி இளைஞர்களுக்கு மாதந்தோறும் அவர்களுக்கு நிதி உதவி செய்வோம். கல்வி கடன்களை அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும். சர்க்கார் ஆஸ்பத்திரிகளை இப்ப குப்பை கூடங்களாக இருப்பதை மாற்றி எல்லோரும் வைத்தியம் பார்க்கக்கூடிய வசதி ஏற்படுத்தினால்தான் நடுத்தர குடும்பங்களும் ஏழை குடும்பங்களும் நோய் வந்தால் தங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும். இல்லாவிட்டால் நடுத்தர குடும்பங்கள் தனியார் மருத்துவமனைக்கு போனால் அந்த குடும்பமே அதோடு நொறுங்கி போகும். ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போனா அந்த வீட்டை விற்க வேண்டியதுதான். இதை எப்படி மாற்றுவது? அரசாங்க மருத்துவமனைகளுக்கு தான் முதலமைச்சரும் அமைச்சரும் நோய் வந்தால் போகணும், தனியார் ஆஸ்பத்திரி போகக்கூடாது. யார் போறாங்களோ போகலையோ, இனிமேல் நான் போவதில்லை என்று முடிவெடுத்து விட்டேன். எனக்கு எவ்வளவு உடல்நிலை பாதித்தாலும் நான் இனி தனியார் மருத்துவமனைக்கு போக மாட்டேன், அரசு மருத்துவமனைக்கு தான் போவேன். சிரிப்பதற்கல்ல, எனக்கு சீரியஸ் ஆனாலும் சர்க்கார் ஆஸ்பத்திரிக்கு தான் போவேன்னு சொல்லி இருக்கிறேன். முதல்ல மது அருந்துகிறவர்கள் இந்த மாதிரி கூட்டத்துக்கு வரக்கூடாது. நான் கம்யூனிஸ்ட் தோழர்களுக்கு சொல்றேன், நீங்க ரொம்ப கட்டுப்பாடு உள்ள செம்படை, யாராவது இந்த கூட்டணி கட்சியில எங்க கட்சிக்காரனே குடிச்சிட்டு வந்திருந்தாலும் நீங்க ஓட்டு கேட்க அழைச்சிட்டு போகாதீங்க. நமக்கு விழுகிற ஓட்டை கெடுத்து போடுவாங்க. இவ்வளவு வினை குடிச்சிட்டு வர இவங்க எங்கேயா மதுவை ஒழிக்க போறாங்க? சசிபெருமாளின் சாவுக்கு காரணமான ஜெயலலிதா அரசாங்கத்தை கண்டித்து கலிங்கப்பட்டியிலே டாஸ்மாக் கடையை உடைத்து, அதனால் 307 கேஸ் என் மேல இருக்கு, என் தம்பி மேல இருக்கு. இந்த போராட்டத்தில் ஈடுபட்டதனால் உடல் நலிந்து 60வது நாள் என்னை பெற்ற தாய் மாரியம்மாள் இறந்து போனார். இது எல்லோருக்கும் தெரியும். ஆக மதுவை பற்றி பேசும் தகுதி நமக்கு இருக்கு. திமுகவுக்கும் கிடையாது, அதிமுகவுக்கும் கிடையாது. இப்ப ஜனங்களை ஏமாற்றுவதற்காக சொல்லுகிறார்கள். இப்பொழுது அதிமுக ஜெயலலிதா ஆட்சி நடக்கிறது. திமுகவினருடைய கம்பெனிகள், மதுபான கம்பெனிகளுடைய பெயர் எலைட் டிஸ்டிலரிஸ், எஸ்என்ஜே டிஸ்டிலரிஸ். இந்த 2 மதுபான உற்பத்தி கம்பெனிகளிடம் ஜெயலலிதா அரசு இந்த 5 ஆண்டு காலத்தில் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. பாத்தீங்களா? இவங்க எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. பாத்தீங்களா? சொல்லி என்ன பிரயோஜனம்? இதான் பத்திரிகையில் எழுதுறான். வைகோ வந்தாரு, கொடி இறக்க சொன்னாருன்னு. நான் சொல்ற நல்ல கருத்தெல்லாம் எழுத மாட்டாங்க. விஷயத்தை கவனிக்கணும். அண்ணா சொன்னார் 64ல, நான் அப்ப கல்லூரி மாணவன்,
அண்ணா மலேசியாவில் சுற்றுப்பயணம் முடித்து விட்டு வந்திருந்தார். அண்ணாவை வரவேற்க லட்சக்கணக்கான மக்கள் திரண்டிருந்தார்கள். அப்பொழுது 7 குதிரைகள் பூட்டிய சாரட்டு வண்டியில் அண்ணாவை அழைத்து வந்தார்கள். சாரட்டு வண்டியில் அண்ணாவுக்கு பக்கத்தில் டாக்டர் நாவலரும் டாக்டர் கலைஞரும் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் வருவதற்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பு ஒரு பெரிய லாரி நிறைய ரோஜா பூக்களை குவித்துக் கொண்டு புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் வந்தார்கள். அந்த ரோஜா மலர் அழகாக இருக்கிறதா, எம்ஜிஆரின் பொன்வண்ணம் அழகாக இருக்கிற அளவுக்கு அவ்வளவு அழகிலே ஜொலித்துக் கொண்டிருந்தார். பூக்களை வாரி 2 பக்கமும் வாரி இறைத்துக் கொண்டே போனார். கடற்கரையில் பல லட்சம் பேர் கூட்டம். அண்ணா பேசுகிறார். 20 நிமிஷம் தான் பேசினார். லேசா தூறல் விழுந்துட்டு இருந்தது. அப்ப சொன்னார் அண்ணா அவர்கள், என் தம்பிமார்களே, உங்கள் கவனம் வேறு பக்கம் சிதறக்கூடாது, ஒரே கவனம் தான் இருக்க வேண்டும். துரோணாச்சாரியார் தன் சிஷியர்களை எல்லாம் அழைத்து வில்வித்தையில் தேர்ச்சி பெற்றதற்கு போட்டி வைத்தான், பரீட்சை வைத்தான். ஒவ்வொருவராக அழைத்து இந்த மரத்தை பார், உனக்கு என்ன தெரிகிறது என்கிற போது ஒருவன் சொன்னான், எனக்கு மரத்தின் கிளை தெரிகிறது. ஒருவன் சொன்னான், மரத்தின் இலைகள் தெரிகின்றன. ஒருவன் சொன்னான், மரத்தினுடைய கனிகள் தெரிகின்றன. அர்ஜுனன் வந்தான். அர்ஜுனா, உன் கண்ணுக்கு என்ன தெரிகிறது? குருநாதரே, எனக்கு எதுவுமே தெரியவில்லை. என் கண்ணுக்கு அம்பின் நுனியும் குருவியின் கழுத்தும் மட்டும் தெரிகிறது என்று சொன்னார். இதை அறிஞர் அண்ணா அவர்கள் அந்த கடற்கரை கூட்டத்தில் உதாரணம் சொல்லி, நம் கவனமெல்லாம் வரப்போகிற 67 தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வீழ்த்து ஒன்றில் தான் கவனம் இருக்க வேண்டும், வேறு பக்கம் கவனம் செல்லக்கூடாது என்று அவர் சொன்னார். இந்த கருத்து எவ்வளவு, அண்ணாவுக்கு புராணத்துல நம்பிக்கை கிடையாது. ஆனால் மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் அந்த புராணத்தை நம்புகிறார்கள். அதில் உள்ள செய்தியை சொல்லுவதன் மூலம் தான் மக்கள் மனதிலே பதியும் என்று அவர்கள் கருதினார்கள். அதை போல நம்முடைய கவனம், வெற்றிக்கு எந்த இலக்கு, அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், வைகோ என்ன சொல்லுகிறான், அதில் கவனம் வேண்டும். இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமை, அதிமுக ஆட்சியில் 24,000 கோடிக்கு விஸ்கி, பிராண்டி, பீர் இந்த மதுபான வகைகளை கலைஞருக்கு வேண்டிய திமுக காரர்களுடைய எலைட் டிஸ்டிலரிஸ், எஸ்என்ஜே டிஸ்டிலரிஸ் இருந்து அதிமுக விலைக்கு வாங்கியிருக்கு. 15% கமிஷன் கொடுத்திருக்காங்க அதிமுகவுக்கு. திமுக ஆட்சி நடத்துகிற போது அதிமுகவின் சசிகலா வட்டாரம் நடத்துகின்ற மெடாஸ் டிஸ்டிலரிஸ்ல இருந்து கலைஞர் ஆட்சியில் 20,000 கோடிக்கு இதே மதுபானங்களை விலைக்கு வாங்கியிருக்கிறார்கள். 15% அவர்களுக்கு கமிஷன், திமுகவுக்கு கமிஷன். இதுதான் இந்தியாவிலே இப்படி 2 எதிர்கட்சிகள் கூட்டு கொள்ளை நடத்துறது உலகத்திலே இருக்க முடியாது. அதிமுக, திமுக 2 பேரும் சேர்ந்து மது உற்பத்தி செய்து கொள்ளையடித்து நாட்டை அழிக்கிறார்கள். இவர்களுக்குள் ஒரு எழுதப்படாத ஒப்பந்தம் இருக்கிறது. ஒண்ணு நீ ஆட்சியில் இருக்கணும், இல்லாட்டி நான் ஆட்சியில் இருக்கணும், வேற யாரும் வந்துடக்கூடாது. இம்முறை மக்கள் அதை மாற்ற போகிறார்கள். 2 பேரையும் தூக்கி எறிய போகிறார்கள். அதிமுகவையும் திமுகவையும் தூக்கி எறிய போகிறார்கள். அதற்கு இந்த இளம் பிள்ளைகளை கேட்கிறேன், எந்த கட்சியிலும் இல்லாத மாணவர்களை கேட்கிறேன். உங்களை அரசியலுக்கு நான் அழைக்கவில்லை. மதுவிலக்கு மரத்தான் போட்டி பந்தயம் நடத்தினேன். 59,000 கல்லூரி மாணவ மாணவிகள், பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டார்கள். விடியற்காலை 6 மணிக்கு 4 மணிக்கே மக்கள் வந்து குவிந்தார்கள். ஒரு இடத்தில் கூட எங்கள் கட்சி கொடியை நான் கட்டவில்லை. அந்த முடிந்த பிறகு அரசியல் கட்சிக்கு யாரும் வராதீர்கள் என்று சொன்னேன். ஏன் மதுவிலக்கு மறுத்தானே அவர்கள் மூலம் நடத்தினேன். அவர்கள் மூலம் மற்ற மாணவர்களிடம் மது குடிக்க கூடாது என்று புத்திபதி சொல்லுவதற்காக நடத்தினேன். இப்பொழுது 5% மாணவர்கள் தான் குடிக்கிறார்கள். அது 50% ஆகிவிடக் கூடாது. இது காரைக்கால் அம்மையாரையும் கண்ணகியும் போற்றிய திருநாடு, ஆண்டாள் பாசுரம் பாடிய திருநாடு. ஒரு கல்லூரி மாணவி குடித்துவிட்டு கொங்கு மண்டலத்திலே நடுரோட்டிலே ஆட்டம் போட்டாள் என்றால் இது தமிழ்நாடா? இதை விட வெட்கமும் வேதனையும் வேறொன்றுண்டா? நடக்கின்ற படுகொலைகள் எல்லாம் குடிய மதுக்குடியர்களால் ஏற்படுகிறது. தாயை பெண்டாள முனைகிறான் குடிகாரன், மகளை பெண்டாள முனைகிறான் ஒரு குடிகாரன். 2 நாட்களுக்கு முன்னால் ஒரு தாயாரையும் மகள் தேன்மொழி என்ற ஆசிரியும் கழுத்தறுத்து கொண்டு போட்டார்கள். 6-7 வயது பெண் குழந்தையும் கழுத்தறுத்திருக்கிறார்கள். அது சாகவில்லை, செத்து போய்விட்டது என்று கொலைகாரன் போய்விட்டான். அந்த குழந்தை தன் தங்கை 1 வயது குழந்தையை தூக்கி கொண்டு ரத்தத்தோடு வெளியே ரோட்ல ஓடியாந்திருக்கு. வேறொரு குழந்தைன்னா அதிர்ச்சியில செத்து போயிருக்கும். அந்த வீட்டில் வேலை பார்த்த ஒரு பெண்ணும் மற்ற 3 பேரும், அந்த பையன் குடிச்சிருந்திருக்கிறான்.
கொள்ளையடிக்க வந்தவன் கொலை செஞ்சிருக்கிறான், பேப்பர்ல வந்திருக்கு. எந்த குடும்பத்தில் பெண்கள் இனி பாதுகாப்பாக இருக்க முடியும்? நான் 3000 கிலோமீட்டர் வெயிலில் நடந்தபோது, வேகாத வெயிலில் நடந்தபோது பெண்கள் கேட்டார்கள், ஐயா இந்த வேகாத வெயில்ல வரைகளை பெற்ற தாய் பார்த்தா அவங்க மனசு என்ன பாடுபடுகின்ற போது, அம்மா நீயும் எங்க தாய் மாதிரி தான், உங்களுக்காகத்தம்மா நடக்கிறேன், இந்த டாஸ்மாக் கடை இருந்தா நீங்க நிம்மதியா இருக்க முடியாது என்ற போது அந்த பெண்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அந்த பெண்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? பொம்பளை பிள்ளைய வீட்டுல வச்சுட்டு பத்திரமா இருக்குமான்னு நாங்க வெளியில போக முடியல, மார்க்கெட்டுக்கு போயிட்டு பிள்ளை வர முடியல, வேலைக்கு போயிட்டு பொம்பளை பிள்ளை பத்திரமா வீட்டுக்கு வருமான்னு தெரியல. இது எல்லா பெண்களின் கவலை. இனி பட்ட பகலில் கூட பெண்கள் பத்திரமாக போக முடியாது. இந்த நரகத்திலிருந்து இந்த மீட்க வேண்டும் என்றால் இந்த தேர்தலில் இந்த 2 கட்சிகளையும் ஆட்சிக்கு வரவிடாமல் தடுத்தால் ஒழிய நாம் பிறகு பாதுகாக்கவே முடியாது. மன்றாடி கேட்கிறேன், வாக்காளர்களே, இந்த நாட்டை காப்பாற்றுங்கள், உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை காப்பாற்றுங்கள், வருங்காலத்தை காப்பாற்றுங்கள். இந்த நாட்டிலே, தமிழ்நாட்டிலே விவசாய கடன்களை ஒழிப்பது மட்டுமல்ல, தமிழக வாழ்வாதாரங்களை காப்பது மட்டுமல்ல, மீத்தேன் செயல் கேஸ் போன்றவற்றை எதிர்ப்பது மட்டுமல்ல, முல்லை பெரியாரை காப்பது மட்டுமல்ல, ஸ்டெர்லைட்டை எதிர்ப்பது மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்காகவே போராடி கொண்டிருக்கிற நான் மிகுந்த வருத்தத்தோடு உங்கள் வேலைக்காரனாக கேட்கிறேன், இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றுங்கள். இந்த 2 கட்சிகளையும் ஆட்சிக்கு வரவிடாதீர்கள். நாங்கள் ஓட்டு போட்டால் ஜெயிப்போமா என்ற சந்தேகத்தில் முன்பு ஓட்டு போடவில்லை. 6 கட்சிகளும் வலுவாக இருக்கின்றன. புதிய வாக்காளர்கள் எங்கள் பக்கம், நல்ல மெஜாரிட்டியிலே நாங்கள் ஜெயிப்போம். இந்த திருவில்லிபுத்தூர் தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் போட்டியிடுகிற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை தோழர் லிங்கம் அவர்களுக்கு கதிர் அறிவாள் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுகிறேன். அமைதியாக செவிமடுத்த உங்களுக்கும், வீடுகளிலிருந்து என் பேச்சை கேட்டுக் கொண்டிருக்கிற தாய்மார்கள் என் பேச்சை இரவு நேரத்தில் யோசித்து பார்க்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.